சந்தோஷம் மகளிருக்காக. பொதுவாகவே பாத்தீங்கன்னா லேடிஸ்னாலே ஸ்பெஷல் தான். அப்படிப்பட்ட ஸ்பெஷலான லேடிஸ்க்காக ஸ்பெஷலான ஷோ தான் நம்ம நிகழ்ச்சி மகளிருக்காக. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பியூட்டி, டாக்டர், ஹேண்ட் கிராஃப்ட் மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண் அழகு. பொதுவே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து தன்னோட அழகுல வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. அப்படிப்பட்ட பெண்களோட அழகை வந்து எதையெல்லாம் மெயின்டைன் பண்ணான்னு சொல்ற செக்மெண்ட் தான் நம்ம செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பெண் அழகு செக்மெண்ட்ல பெண்களுக்காக ஒரு பயனுள்ள குறிப்பு தர நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வடபழனி கேரன் கேர் அரோமாதெரபி சென்டரோட MD இருக்கிறாங்க கீதா அசோக். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பெண்களுக்காக என்ன மாதிரி ஒரு குறிப்பு வழங்க போறீங்க? இது வந்து இந்த பிளாண்ட் ஹேருக்குரிய ஒரு தெரப்பி. பிளாண்ட் அப்படிங்கிறது நம்ம தலைமுடி வந்து செம்பட்டையா மாறுறது. ஓகே. ஆக்சுவலா நல்ல ஒரு டார்க்கெஸ்ட் நம்ம முடியோட கலர் பாத்தீங்கன்னா கருப்புன்னு சொல்றோம். அது கருப்பு முடி இல்ல. ஆக்சுவலா டார்க்கெஸ்ட் பிரவுன் அதுதான் நம்ம ஹேருடைய ஒரிஜினல் பிக்மெண்ட். அப்போ டார்க்கெஸ்ட் பிரவுனா இருக்கிறது வந்து சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடங்கள்ல மட்டும் அப்படியே ஃபேட் ஆன மாதிரி லைட் பிரவுன் ஆயிட்டே வரும். பிரவுன் ஆயிட்டே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா நரமுடி வர ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல அந்த முடிக்கு வந்து திரும்ப ஒரு பிக்மெண்ட் எப்படி நம்ம பூஸ்டப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரீட்மெண்டோட கான்செப்ட். ஓகே. சோ நம்ம இதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்? இதுக்கு என்ன பண்ண போறோம்னா முக்கியமா அதுக்கு தேவை வந்து திக்கா எடுத்த தேங்காய் பால். அதாவது இந்த தேங்காய்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காயை வந்து நீங்க வந்து தண்ணி விடாம நீங்க வந்து மிக்சியில நல்லா துருவி போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா அந்த தேங்காய் பாலோட ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும். நீங்க தண்ணி விட்டு அரைச்சீங்கன்னா அது வந்து டைலூட் ஆயிடும். சோ அது ஒரிஜினல் திக் எக்ஸ்ட்ராக்டட் கோகனட் மில்க் எடுத்துக்கோங்க. இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மசிலே எல்லா இடத்துலயும் கிடைக்கும், எல்லா ஊர்லயும் கிடைக்கும். சோ ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயில வந்து இந்த தேங்காய் பாலோட அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. சோ இதுல மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல இன்னும் கொஞ்சம் இப்ப நான் அரோமா தெரப்பில இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நமக்கு சரி பண்றதுக்காக நான் என்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளவ் ஆயில். க்ளவ் ஆயில் வந்து 10 ல இருந்து 15 டிராப்ஸ் இதுல சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெரேனியம் அப்படிங்கிறது ஒரு பூக்கள்ல இருந்து எடுக்கிற ஆயில். அந்த ஜெரேனியம் வந்து இதுல சேர்த்திருக்கேன். சோ க்ளவ் ஆயில் எடுத்திருக்கிறோம், ஜெரேனியம் எடுத்திருக்கிறோம், ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயில், கரியர் ஆயில் அதை எடுத்திருக்கிறோம், தேங்காய் பால். நீங்க இப்ப உங்களுக்கு ஜெரேனியமோ இல்ல வேற உங்களுக்கு க்ளவ் ஆயிலோ கிடைக்கல அப்படின்னா க்ளவ் ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பார்மசியில கேட்டீங்கன்னா ஏன்னா அது இந்த பல்வலிக்கெல்லாம் வைக்கிறதுக்காக கிராம்பு தைலம்னு சொல்லிட்டு கிராமங்கள்ல இருக்க பார்மசியில கூட கிடைக்கும். சோ அதனால நீங்க வந்து க்ளவ் ஆயில் வச்சுக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கிராம்பை வந்து நல்லா பவுடர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடரா எடுத்து அதை இதுல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆயில் எடுத்து என்ன பண்றோம், ஒரு காட்டன்ல அதை வந்து தொட்டு எடுத்து ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு நம்ம வந்து என்ன பண்றோம், எப்படி ஒரு கம்ப்ரெஷன் கொடுப்போமோ. பொதுவாகவே அரோமா தெரப்பில நான் வந்து பீன் டெல்லிங், அதாவது நீங்க வந்து எண்ணெய் வந்து இப்படி நம்ம எப்பவும் இப்படி தேய்க்கிற மாதிரி தேய்க்காதீங்க. எந்த ஒரு ஹாட் ஆயில் மசாஜா இருக்கட்டும், நீங்க தலைக்கு என்ன நீங்க பேக் போடுறதா இருக்கட்டும், அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ரெஷன் டெக்னாலஜி, அதாவது நீங்க வந்து ஒரு காட்டன்ல எடுத்து அந்த ஆயில வந்து உங்களுடைய ஸ்கேல்போட ஒரு மைல்டு கம்ப்ரெஷன் கொடுத்து நீங்க ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உடனடியா உங்களுடைய ஸ்கேல்ப்ல இருந்து உங்களுடைய டெர்மஸ் லேயருக்கு போகும். சோ அதனால இது ஒரு கம்ப்ரெஷன் டெக்னாலஜில இது என்ன பண்றீங்க, உங்க தலை ஃபுல்லா இது அப்ளை பண்றீங்க. இது வந்து ஈக்குவலா உங்களுக்கு இது அப்ளை பண்ண உடனே உங்க ஸ்கேல்ப்ல இருந்து அப்படியே உங்களுடைய முடியோட லேயர்ஸ்குள்ள போகும். அதாவது கியூட்டிகல்ஸ் சொல்லுவோம். அந்த கியூட்டிகல்குள்ள போய் முடியிலேயே அப்படியே அது வந்து பரவலா அப்படியே பரவ ஆரம்பிக்கும். சோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நீங்க வந்து முதல் நாள் ஹேர் வாஷ் பண்ணி ஹேரை வந்து தரவா நீங்க ட்ரையா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பெண்களுக்கு வந்து இந்த கேள்வி வந்து எப்போதுமே இருக்கும். அதாவது நான் நிறையவே வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்றேன், அந்த ஆயில் யூஸ் பண்றேன், நல்லா நான் வந்து என்னோட ஹேரை மெயின்டைன் பண்றேன், பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து ப்ரௌனா தான் இருக்கு, எனக்கு வந்து அந்த டார்க் ப்ரௌன் கலர்ல எக்ஸாக்டா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ற லேடிஸ் இன்னுமே இருக்காங்க. இந்த மாதிரி ப்ரௌனா ஹேர் ஆறதுக்கு என்ன ஒரு மேஜர் ரீசனா இருக்குது? முதல் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. முக்கியமா இரும்பு சத்து குறைபாடும் காப்பர் அந்த சத்தும் குறையிறப்போ உங்களுக்கு வந்து முடியல இருக்கக்கூடிய பிக்மெண்ட் மாறும். இரும்பு சத்து குறைபாடுங்கிறது முடியோட லைஃப டிட்டர்மைன் பண்றதே முக்கியமா 5 ஃபேக்டர்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின்றது பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அயன், ஜிங்க், புரோட்டீன், கால்சியம். இது 5 தான் தலைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. பட் எங்க இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டால் அடுத்து உடனே மத்த டெஃபிஷியன்சியும் நமக்கு வந்து தலைமுடிய பாதிக்கும். சோ ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு செம்பட்டை ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மண்டை ஓடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகுது, எக்ஸ்ட்ரீம் ட்ரை. ஏன்னா வெயில்ல வந்து டைரக்டா சன்லைட் எக்ஸ்போஜர்ல ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா உங்களுடைய ஸ்கல் வந்து ரொம்ப சூடாயிடும்,
அதனால ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகி உங்களுக்கு ஹேர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் போயிடும். மாய்ஸ்சர் போறப்ப இந்த மாதிரி ஒரு பிக்மெண்ட்ல வந்து ப்ராப்ளம் வரும். சோ இதெல்லாம் காரணங்கள் உங்க முடி வந்து ஏன் அதோட பொலிவு இழந்து அதோடைய கலரை இழந்து இந்த மாதிரி ஒரு செம்பட்டையா தோற்றம் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு சப்போஸ் டைம் இல்ல நான் வந்து எனக்கு ரொம்ப கோல்ட் எல்லாம் இருக்குன்றவங்க வந்து இன்டேக்கா வந்து இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி இப்ப நான் கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட் கூட நீங்க வீட்லயே எடுத்துக்க கூடியதுதான். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். இப்ப உங்களுக்கு அரோமா ஆயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கல இல்ல வாங்குற இடத்துல நீங்க இல்ல அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க வீட்லயே ஒரு கிராம்பு தைலம் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போட்டுக்கலாம், இல்ல கிராம்பு பொடி பண்ணி நீங்க போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருட்கள். நீங்க அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சீக்கிரமா நரைக்கிறவங்களுக்கு இல்ல இந்த மாதிரி செம்பட்டை ஆகிறவங்க அத்திப்பழம். அத்திப்பழம் வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா இப்ப எல்லா ஊர்லயும் கிடைக்குது. அப்படி இன்கேஸ் கிடைக்கலனாலும் கவலைப்படாதீங்க. நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல கூட அத்திப்பழம் கண்டிப்பா ஒரு ட்ரை ஃப்ரூட்டா வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கயிறுல கோர்த்து அதை வச்சிருப்பாங்க. அத்திப்பழம் இல்லாத நாட்டு மருந்து கடையே இருக்காது. சோ எவ்வளவு தூரம் அத்திப்பழம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க முடியோட